வயசுக்கு வந்தா தரணுமா கட்டி பிடிப்பாங்க, வயசுக்கு வராமல் கட்டி பிடிச்சா அதுக்காக பாலியல் கற்பழிப்புன்னு சொல்லிடுவாங்க. பாவம் எதையோ கொடுத்துக்கிட்டு அலையிறா. அப்படி எங்கடாங்கன்னவோ பொம்பளை புள்ள சத்தம் கேட்டுச்சு காணு. ஏனே என்னண்ணே? ஏண்டா தம்பி அழகேஷா, என்னண்ணே இந்த நாடகத்துக்கு டான்ஸ் போட்டாங்களா இல்லையாடா? ஏன் போடாமையா இருப்பாங்க? உன்னைய பொழந்து உடையும் பொழந்து. ஏய் உன்னைய பார்த்தா பயப்படலாமா? அதை பார்த்து ஏன் நீ பயப்படுற? என்னடா அது? என்னடா அது மைடியர் குட்டி சாத்தான்ல வர்ற சாது குட்டி மாதிரியே இருக்கு. நீனும் தான் பச்சை பிள்ளைல அப்படித்தான் இருந்த. இந்த வயசுலயே என்ன ஞானம், என்ன ஒரு பாட்டு, சூப்பர், என்ன ஒரு ஆட்டம், நல்ல ஆட்டம். நான் ஒளிச்சுக்கிட்டே பார்த்தேன்டா இதுகிட்ட என்ன இருக்குன்னு, என்ன புதஞ்சு கிடக்குதுன்னு. இப்பவே இந்த வயசுலயே இந்த குடு குடுக்குதுன்னா, இவ்வளவு புதஞ்சு கிடக்குதுன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல சின்னதெல்லாம் பெருசாயிரும்டா. ஆக்கிடுவேன். அந்த சின்ன ஆட்டமெல்லாம் பெரிய பெரிய ஆட்டமா ஆக்கிப்படும். அது சரி, ஒரு அனுபவம் தான். ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும் தெரியாத. யார் நீ மோல ஆளு முகரை இப்ப உனக்கு கொஞ்சமா சூடு சொர்ண வெக்கமான ஏதாச்சும் இருக்கு கேக்குற? ஏதாச்சும் இருக்கா? இன்னையா சோறு தான திங்கற, சோத்தோட சுண்ணாம்பா திங்கற. ஆள பாரு, உன்னைய தான் பேசிக்கிட்டு இருக்கே. எங்க பாத்துக்கிட்டு இருக்க? என்னைய தான் பேசுறியா? கண்ணு தெரியாதா? நான் கூட இந்த 4 பேத்தையும் தான் சேர்த்து திட்டுறாங்க. அவங்கள பேசுறேன் எனக்கு தலையெழுத்தா? ஏய் எரும மாடு, எனக்கு அறிவு இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, மான இல்ல, வெக்கம் இல்ல. என்ன நீ இப்ப என்ன பண்றீங்கறியோ பண்ணிட்டு போ. இந்த உயிரை வச்சிட்டு எதுக்கு உயிரோட இருக்க? உசுரோட இருக்கேன்னா ஏன் உன் மாதிரி ஆளுன்னு ஒரு 10 பேத்தனாச்சும் பாப்பமிட்டு தான் உசுரோட இருக்கேன். அந்த மைக்க கொஞ்சம் தள்ளி வைப்பீங்களா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உன் வயசு எனக்கு பிடிக்கல, உன் ஞானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you. ஏய் யாருனே நீ தெரியாது, நீ பாட்டுக்கு வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட I love you ன்னு சொல்றியே. நீ என்ன மாமனா மச்சானா இல்ல நான் உனக்கு அத்தை மகளா இல்ல நீ எனக்கு மாமே மகனா? யார் நீ முதல்ல? இந்தமா பேசி கண்ணல குத்தி போடாம பேசு. என்ன கைய நீ பேசுற? கைய உடைச்சு போடுவேன். வாயை புடிச்சு ரெண்டா கிழிச்சு போடுவேன். போனா போது வாயை கிழிச்சிட்டா நான் எப்படியா பேச? ரெண்டா அழகேஷா, ஒரு ஆம்பளை வந்து கட்டி பிடிச்சா ஒரு பொட்டாச்சி என்னடா பண்ணணும்? என்ன பண்ணணும்? இழுத்து அரையணும். எறா கையகணும். மாமன்னு மஜ்ஜன்னு மண்ணன் கட்டவனே அப்படி நீ இழுத்து அரைஞ்சிருந்தா நான் கட்டி பிடிச்சு நிக்கிறேன். அந்த பிள்ளை சொல்லுது. என்ன சொல்லுது? விடியா. அவ்வளவு அவசரமா? எடியான்னு சொல்லல, விடியா. முட்டிய பிடிச்சு ஆஞ்சு போடுவேன். ஆஞ்சு நீ எப்படி பிடிச்சா கைய விடியான்னு? கைய தான் விட சொன்னியா? ஏமா என்ன கைய விடுறதுக்கு நான் மாட்டு டாக்டரா? உள்ள கண்ணு குட்டி இருக்கான்னு பாக்க அது சாணி தான் வரும். என்ன வைக்கிறா வடைய, உளுந்த வடையா பார்த்து வை. ஏறிட்டு மிதிச்சனாக்க நாரிக்கிட்டு போய் நினைச்சுக்க. ஆளு முகரைய பாரு முகரைய. நான் ஏறிக்கிட்டலாம் உன்னை நான் மிதிக்கவே மாட்டேன். ஏன்னா காலத்து இப்படி மலை மாடு மாதிரி இருந்தா ஏறிட்டு தான் மிதிக்க முடியும். நான் ஏன் தெரியுமா? நீ எப்ப ஏறுவ? இப்பெல்லாம் நீ ஏற வேணாமா? நீ ஏற அளவுக்கு நான் ஆள் இல்ல. நீ ஏறிட்டான்னு வச்சுக்கவே நான் முத்தம் தான் கொடுக்க முடியும் நெத்தில. அதுக்காக நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். அதோட நான் செத்து போயிருவேன். சீ, அந்த வார்த்தை சொல்லாத. நாய் பருவத்துல பன்னி குட்டி கூட தான் அழகா இருக்கும், அதே பருவத்துல நாய் குட்டியும் அழகா தான் இருக்கும். பன்னி குட்டி விட மாட்டியா? நாய் குட்டி விட மாட்டியா? இல்லம்மா, பன்னி குட்டியை தூக்கி முத்தம் கொஞ்சம் முடியுமா? சீ, ஏன்? சாக்கடைக்குள்ள தெரியுமியா? அது கொஞ்ச நாளைக்குள்ள சாக்கடைக்கு போயிடும். ஆனா நாய்க்குட்டியும் பிங்க திங்குது, பன்னி குட்டியும் பிய திங்குது. ஏன் நாய்க்குட்டியை தூக்கி முத்தம் கொஞ்சம்? அது வீட்ல வளர்க்குற நாயெல்லாம் திங்காது. இல்லம்மா, நானும் தான் வளர்க்குறேன். ஏன் நாய்க்குட்டியை மட்டும் ஏன் முத்தம் கொஞ்சம்? அது நாக்குல மட்டும் நக்கிட்டு வந்துருதா? அது பன்னி குட்டி இதுலயே பெறலுது. அப்படி கிடையாது. பன்னி குட்டியை வீட்டுக்குள்ள வளர்க்க முடியாது. என்ன தோணுச்சு? ஆனா நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ள வளர்க்கலாம். அது மாதிரி நீ ஒரு நாய்க்குட்டி மாதிரி மேல கை வைக்காதயா? ஏமா கைய வைக்க கூடாது? யார் நீங்க மேல கை வைக்கிறீங்க? அது மேல கைய வச்சா பிடிக்காது. நான் உன்னை லவ் பண்றேன். இல்தக செய்யா. இல்தக செய்யாவா? நான் உன்னை என்ன இழுத்துக்கிட்டு செய்யாவா? நான் உன்னை போன வருஷம் தான் யூடியூப்ல பார்த்தேன். என்ன டியூப்ல? டேய், யூடியூப்ல பார்த்தேன். நான் சைக்கிள் டியூப் கேள்விப்பட்டேன். என்னைக்கு உன்னை நான் பார்த்தனோ பாத்தீங்களோ அன்னைக்கே இத கொடுத்துட்டேன். எதையா? இது மனச. எதையுமே வாங்கல இவர்ட்ட. ஏம்மா அவர் தான் கொடுத்துருக்கா, அப்படி நீ வாங்கல. என்னுடைய காதலை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு நீ இந்த மந்த குளத்துப்பட்டிக்கு வந்திருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருக்கா இல்ல மசாலா இருக்கா? எனக்கு மூளை இருக்கு, மஷ்ரூம் இருக்கு. நீ
எவ்வளவு பெரிய ஆளு, ம். நான் இவ்வளவு சின்ன பிள்ளை. ஆ. என்னைய போய் நீங்க காதலிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, இது என்ன மம்பட்டி கல்யாணமா? பம்பட்டி கல்யாணமா? மம்பட்டி கல்யாணமான்னு? பம்பட்டிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்க, ஆ, நான் தான் அதுல ஐயரா இருப்பேன், ஏன் நீ தான் பொண்ணா இருப்ப. ஏன்? அதுக்கு தான் ஏய் வாங்கிட்டு, எங்கம்மா போ சொல்ற? உங்களை எனக்கு பிடிக்கலங்க. ஐயோ, உன்னைய எனக்கு பிடிக்குது, ஆனா பிடிக்குது. ஏன்? ஏன் பிடிக்கல? ஏன் எனக்கு பிடிக்கல. உன் வயசை பிடிக்கல, ஆனா உன்னைய பிடிக்குது. உன் ஞானத்தை பிடிக்குது, உன் பாட்டை பிடிக்குது, உன் நடிப்பை பிடிக்குது. ஐஸ் உருகுது. நீ வந்து என்னைய நீ பிடிக்கல. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னைய உனக்கு தெரியலையா? யாருங்க நீங்க? தெரியல? தெரியலையா? நீ யார் சாமி? தெரியாம தானே நீ யார் யாருன்னு கேக்குறேன். எங்க சாமி இருந்த? நீ இந்த யார் சாமி? இந்த மைக் செட் ஓனரு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. தெரியாதுங்க. தெரியாதவர் ஜாமான்ல எப்படிமா நீ வாய வைக்கிற? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தெரியாத ஒரு ஜாமான் இல்லையா? என்ன? என்ன தெளிவா சொல்லுங்கப்பா. இந்த மைக் செட் வந்து மைக் செட்டோட சாமான். ஆமா, இது யார் வீட்டு பொருள்? அவங்களோடது. இது அடுத்த வீட்டு தானே. ஆமா. அவரை தெரியலன்ட்ட. சரி. தெரியாதவர் ஜாமான் தானமா இது? ஆமா. நீ எப்படி வாய வைக்கிற? பேசதான் வந்து வச்சிருக்காங்க, அப்புறம் இதுல பேசாம எதுல போய் பேச சொல்றீங்க? நீ வாய வைப்பாங்கிற நம்பிக்கை இல்லையா? ஏய், பேசுறதையா வச்சிருக்காங்க. நீ எதுல தெரியுமா பேசுற? எதுல பேசிக்கிட்டு இருக்கேன்? இது மைக் இல்ல, ஆ, வெள்ளச்சாமி. இந்த மைக்கே எனக்கு வேணாம், அங்க எடுத்து வைங்க. ஏமா? இந்த மைக் எனக்கு வேணாம். அட நான் கொஞ்சம் ஆளையில பிடிக்க வா. வேணும். என்னையா? இந்த மைக்கு அதுக்கு பேரை மாத்திடுவோம். என்னன்னு? வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. அந்த வெள்ளச்சாமின்ற. சரி. இது யாரு? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பார் தான் பரிமளா தேவி. சரி. என்ன பொத்தல் கொஞ்சம் கூட இருக்கு? ஏய், இல்லம்மா, ஆம்பிள் பார்ல ஓட்டை இருக்கு. ஆம்பளை பாருனா ஓட்ட இருக்கதாயா செய்யும். வெட்டியா இருக்கு, நீனும் உத்துத்தான் பார்த்துருக்கியா? ஏய், இப்ப டெய்லி அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது யாரு? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாரு. பரிமளா. இது எதுல போய் சொறி இருக்கு? பரிமளாட்ட. அதுக்கு தான் வந்திருக்கேன். டேய், விட்டேன்னு வச்சுக்குமே. நீ விட்டு இதெல்லாம் எங்க போய் கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் கத்துக்கிறது காளிமுத்துங்கிறவர்கிட்ட கத்துக்கிட்டேன். காளிமுத்தா. அவர் தான் என்னுடைய குருநாதர். அது யாரு சாமி? மேலப்பட்டு காளிமுத்து. அவர் தான் என்னுடைய குருநாதர். அப்படியா? இதெல்லாம் பேசுறான்னு அவர் தான் சொல்லி கொடுத்தார். சும்மா இல்ல, சாதாரண ஆள் இல்ல. இப்ப என்னை பிடிக்கலன்னு சொல்றியே. பிடிக்கல. நீ அருமையான ட்ரெஸ் போட்டிருக்க, துணி. ஆமா. இது யார் நெஞ்சது? யாருக்கு தெரியும்? நெசவாளி. அப்படியா? அந்த நெசவாளியை உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. தெரியாது. இதை எங்க எடுத்த? கடையில, ஜவுளி கடையில. ஜவுளி கடைக்கார ஓனரை உனக்கு தெரியுமா? தெரியாது. 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 இதை எங்க தைச்ச? டெய்லர்ட்ட. அந்த டெய்லரை உனக்கு தெரியுமா? தெரியாது. 3 பேர்த்த உனக்கு தெரியாது. தெரியாது. நெஞ்ச நெசவாளியும் தெரியாது. தெரியாது. இத கமிஷனுக்கு மடிச்சு வச்சு வித்தானே கடைக்காரன், ஆ, அவனையும் தெரியாது. தெரியாது. உருவம் கொடுத்து வெட்டி தைச்சானே டெய்லர், ஆமா. அவனையும் தெரியாது. தெரியாது. உனக்கு தெரியாத 3 பேர் உன் மேல ஏறிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏய், எப்ப? இது பூரா அவங்க தான்மா. அவங்க அந்த வேலை பாக்குறாங்க. அதுக்கு நம்ம குத்த சொல்ல. ஐயா, என்ன ஐயா? அந்த 3 பேர்த்த எனக்கு பிடிக்காது அப்படின்னு இதெல்லாம் அவுத்து போட்டு அம்மன குடி வர. ஏய், ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. வாயை கிழிச்சு தச்சு புடுவேன். ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்க வேண்டும், கணவன் என்ற பெயரிலே. இருக்கணும். ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கணும், மனைவி என்ற பெயரிலே. ஆமா. 2 மாடு சேர்ந்து இழுத்தாத்தான் மூட்டை ரொம்ப ஏத்தலாம். அந்த வண்டியில ஆமா. ஒத்த மாட்டு வண்டியில 5 மூட்டை தான் ஏத்தலாம். ஆனா இது மாதிரி ரெட்டை மாட்டு வண்டியில இது மாதிரின்னு சொல்லாத. இன்னும் ஏத்துன்னு இது சொல்லிக்கிட்டு மாதிரின்னு சொல்ல கூடாது. ஏமா ஏன் இது மாதிரின்னு சொல்றீங்க? கண்ணுக்குட்டி மாதிரி இருக்க, இப்பவே இழுக்க பழகிக்கணும். இது பெரிய மாடு, இது சின்ன மாடு. வண்டி இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்காதியா? அப்ப பெரிய மாட்டை பார்த்து பழகிக்கிட்டு இழுக்கணும். பழகிக்கிட்டு இழுத்தாலும் சரி, பழகாம இழுத்தாலும் சரி, வண்டி இப்படிதான் இருக்கும். 2 சமமா இருந்தா தான் கரெக்டா போகும். அது ஓட்டவனை பொறுத்து இருக்குமா? ஒத்த கைய இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஓட்டலாம். அப்படி அடே அப்பா. என்ன கழுத்துல தான் நிக்காது. ரொம்ப பேசுற சும்மா. ஆனா உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். பரவாயில்லையா? அதிகமா பேசுற பொம்பளை எனக்கு பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை விட எனக்கு சுத்தமா பிடிக்காது. மூக்க பிடிச்சு கடிச்சு விடுவேன், வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன், கன்னத்துல முத்தம் கொடுத்து விடுவேன். ஏய், நீ யார் எனக்கு முத்தம் கொடுக்க? முத்தம் கொடுப்பியா? என்னடா இது? கேட்டுட்டு சும்மா இருக்க? கேட்டுக்கிட்டு சும்மா அனுக்கா, பின்ன அவனை அம்மனை குடிக்காம அனுக்கா சொல்றேன்.